ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரி. இது கிரி ஸ்பாட்லைட்ஸ். இப்படி ஒரு கூட்டத்தை சென்னை மக்கள் இதற்கு முன்னாடி பார்த்துருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். மேபி ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு வேணா மெரினால இப்படி ஒரு மக்கள் வெள்ளம் இன்னைக்கு தான் கூடி நிச்சுன்னு வேணா சொல்லலாம். அட ஆமாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92nd பர்த்டே கம்மிங் அக்டோபர் 8 அன்னைக்கு வருது. ஸோ ஏர்ஃபோர்ஸோட பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் சார்பாக சென்னை மெரினா பீச்சில் ஒரு ஏர் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. இதற்கு முன்னாடி 2003 நம்ம சென்னையில் இதே போல் ஒரு ஏர் ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு நடக்குது. நேராக போய் இந்த ஈவெண்ட்டை வீடியோ எடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை எப்படியாவது நீ போய் நம்ம நேராக போய் பார்க்கணுன்னு ஆசையாக காலையில் எழுந்து கிளம்பி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். என்ன வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனா? ஈவெண்ட் நடக்கிறது மெரினால இல்லை, நீ எதுக்கு வேளச்சேரி போன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஈவெண்ட் மெரினால தான் நடக்குது. சரி, மெரினா போகிறதுக்கு ரோட் சைடாக போனால் டிராஃபிக் அதிகமாக இருக்குமேட்டுன்னு வேளச்சேரி போய் ட்ரெயினில் போகலான்ட்டு போனேன். பார்த்தீங்களா கூட்டத்தை? இந்த கூட்டத்தில் நம்ம போயிட்டு எப்படா ரிட்டர்ன் வருவோம்னு நினச்சிட்டு எகெயின் வீட்டுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு இதை எப்படியாவது டிவியில் ஷூட் பண்ணியாவது இந்த ஈவெண்ட்டை நம்ம சேனல் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்காக இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது 2003 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே போல் ஒரு ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜியோகோமோ டி ஏஞ்சலிஸ் என்பவர் தான். ஸோ அவர் சென்னையில் டி ஏஞ்சலிஸ் அப்படிங்கிற ஹோட்டல் நடத்திட்டு வந்திருந்தார். ஸோ பல்லாவரத்தில் ஃபஸ்ட்டு அவரோட தனது முயற்சினால் விமானத்தை உருவாக்கி அதே இடத்துல அதில் ஒரு முறை பறந்தும் காமிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி மார்ச் 26, 1910 தீவுத்திடல், அதாவது ஐலாண்ட் கிரவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஃப்ளைட் எக்ஸிபிஷன் ஒன்று நடத்தி காமிச்சிருக்காரு. அப்போதே அதை கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே அதை கண்டு கழிச்சிருக்காங்களாம். இன்றைக்கி பார்த்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா அந்த 2000 பேர். எனிவே இன்னொன்று இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், இந்த ஷோ நடந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் 2000 பேர் கூட்டம் சொன்னாலே அந்த கூட்டத்தில் ஒருவராக நமது முண்டாசு கவி பாரதியார் அவரும் அந்த கூட்டத்தில் இந்த ஈவெண்ட்டை கண்டு கழிச்சிருக்காராம். ஸோ அவரும் அதே போல் அந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரிக்கையில் அவரும் இதை பற்றி செய்தி எழுதுனதா ஒரு துணுக்கு செய்தி. ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நம்ம ஈவெண்ட்டு இன்றைக்கி நம்ம போய் நேராக பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டுன்னே சொல்லணும். ஏன் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நடந்த இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகபட்ச மக்கள் கலந்து கொண்ட ஒரு சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியானது லிம்கா சாதனையில இடம் பிடிச்சிருக்கு. எகைன் இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரி. தேங்க்யூ.